ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டைனி டேஸ்ட் பட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அதே போல் ரொம்ப டேஸ்டியான ஒரு ஃபுட்டும் கூட. 10 மாத குழந்தைங்களுக்கு அப்புறத்துலேருந்து இதை நீங்கள் கொடுக்கலாம். முட்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. இப்போ உள்ள டாக்டர்ஸ்லாம் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்க சொல்கிறாங்க. ஏன்னா ப்ரோட்டீன் ரிச்சு, அதுக்கப்புறம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. எல்லாமே குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ரைஸை மசிச்சு சைடில் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு குட்டி பேன் எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா பேன் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஃபெனல் சீட்ஸ், அதாவது பெருஞ்சீரகம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா மிளகால ஒரு 3 குட்டி பீஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம்னாலும் சரி, பெரிய வெங்காயம்னாலும் சரி, கொஞ்சமாக உங்கள் கையில் அப்படி தூக்கி அள்ளி போடுற மாதிரி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பாப்பாக்கோ தம்பிக்கோ கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம நிறைய ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கம்மியாக ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணுங்கள். தக்காளி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளிலாம் 10 மாதத்துக்கு அப்புறமா கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அது அவங்களுக்கு ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு டிஷ்ஷாக அவங்களுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக பொடிகள்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா பெப்பர் தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த எக் ஃப்ரைட் ரைஸ் என்னோடய பாப்பா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் நான் இந்த ரெசிப்பியை உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமா இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கும். நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லா உதிரியாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பல் வளர்ந்துருக்காது. நிறைய குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக வளர்ந்துடும், நிறைய குழந்தைங்களுக்கு வளராது. அது ரொம்ப நார்மல். 1 வயசு வரைக்கும் கூட சில குழந்தைங்களுக்கு பல் வளராமல் இருக்கலாம். ஸோ நான் என்னோடய பாப்பாவுக்கு அந்த நேரம் பல் ஒரு 2 இல்லை 3 பல் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களால நிறைய சமைச்சு சாப்பிட முடியாதுன்றதுக்காக நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா சாப்பாடையுமே நான் நல்லா மசிச்சு தான் கொடுப்பேன். அதனால் நம்ம மசிச்சு செய்யும்போது நல்லா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு நாட்டுக்கோழி முட்டை நான் போட்டுக்கிறேன். நாட்டுக்கோழி முட்டை உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் அதை ஆட் பண்ணுங்கள். அப்படி உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் முட்டையும் நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற சாதத்தை எடுத்து ஆட் பண்ணிடலாம். பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். உடனடியாக மொத்தமாக போட்டுறாதீங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிறையா இருந்த மாதிரி இருக்குது, தொக்கு நிறையா இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், இதை நம்ம ரைஸில் பண்ண மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.